கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. கல்வாரி நாயகனே, கருணையின் தெய்வமே, கல்வாரி நாயகனே, கருணையின் தெய்வமே, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, இயேசுவின் திருரத்த திருசிலுவை பாதை. துவக்க ஜெபம். இயேசுவே, உமது திருரத்தத்தால் நீர் எங்களை விலை கொடுத்து வாங்கினீர். உமது இரத்தம் எங்களை எல்லா பாவங்களில் இருந்தும் கழுவி தூய்மையாக்குகிறது. உமது பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் இறை தந்தையின் இரக்கத்தையும் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் பெறுகிறோம். ஏனெனில் எங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி கழுவாய் ஆகுமாறு தந்தையாம் இறைவன் உம்மை நியமித்தார். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உமது இரக்கத்தை அவமதித்தோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது சிலுவையின் பாதையில் நீர் அனுபவித்த வேதனைகளையும் நீர் எங்களுக்காக சிந்திய உமது மாசற்ற திரு இரத்தத்தையும் மீண்டும் ஒரு முறை உம் அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தின் வழியாக நித்திய தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். என் நினைவு செய்த பாவம் உமக்கு தீர்ப்பு அளித்ததோ, என் நினைவு செய்த பாவம் உமக்கு தீர்ப்பு அளித்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. இயேசுவுக்கு மரண தீர்ப்பளித்தது பிலாத்து அன்று. வானக தந்தையே,
இயேசுவின் திரு இரத்தத்தின் வழியாய் நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். எனவேதான் இயேசுவை அவர் நமக்காக கையளித்தார். கொலோசியர் 2:14 இவ்வாறு சொல்கிறது: நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இயேசுவின் இரத்தம் எனக்கெதிரான எல்லா தீர்ப்புகளையும் ரத்து செய்யும்படி சிந்தப்பட்டது. ஆனால் என் மனதில் எனக்கெதிரான எத்தனை தீர்ப்புகளை நான் வைத்திருக்கிறேன். நான் திறமையற்றவன், அழகற்றவன், எதற்கும் லாயக்கற்றவன் என்ற இந்த தீர்ப்புகள் இயேசு கொடுத்ததல்ல. அவர் விடுதலையாக்கியவற்றை, ரத்து செய்தவற்றை பொய்யாக்குவது அவரது மாசற்ற இரத்தத்தை வீணாக சிந்துவதல்லவா? என் விலை இயேசுவின் இரத்தம். என் மீட்புக்காக என் ஆன்மாவை காப்பாற்ற கொடுக்கப்பட்ட விலை இயேசுவின் உயிர், அதாவது இயேசுவின் இரத்தம். இதை நான் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன்? ஜெபம். அன்பான இயேசுவே, எனது அடிமனதின் ஆழத்தில் நான் என்னை பற்றி புதைத்து வைத்திருக்கும் கசப்பான எதிர்மறையான தீர்ப்புகளின் மீது உமது தூய திரு இரத்தத்தை தெளித்து அவைகளை முற்றிலும் அழித்துவிடும். என்னை பற்றி நீர் கூறிய உமது வாக்குகளை எனது ஆன்மாவிலும் நினைவிலும் எழுதும். அவைகளை உமது தூய திரு இரத்தத்தால் முத்திரையிடும். இயேசுவே, நீர் ஏற்றுக்கொண்ட இந்த மரண தீர்ப்புக்கு, இரத்தம் சிந்துதலுக்கு நன்றி. எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் கரங்கள் செய்த பாவம் உமக்கு சிலுவை தந்ததோ? என் கரங்கள் செய்த பாவம் உமக்கு சிலுவை தந்ததோ? செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் சிலுவையில் நம் பாவங்கள், சாபங்கள், துன்பங்கள் அனைத்தையும் சுமந்தார். அந்த சிலுவையின் பாரத்தால் அவரது திருத்தோல் கிழிக்கப்பட்டு, காயப்பட்டு இரத்தம் சிந்தினார். அவரது சிலுவை என் பாவங்கள், அதை செய்த நான். ஆனால் நான் என்னையும் பாரம் சுமப்பவனாக மாற்றிக்கொள்கிறேன். காரணம், நான் என் பாவங்களை, அதன் விளைவுகளை அவரிடம் காட்டிவிட்டு வந்துவிடுகிறேன். அவற்றை அவரிடம் விட்டுவிட, ஒப்படைக்க அஞ்சுகிறேன். இதன் விளைவாக நானே என் விடுதலைக்கு எதிராக நிற்கிறேன். பலவற்றை குறித்தும் எனக்குள்ள அச்சம், குறிப்பாக
மனித அன்பை மதிப்பை இழந்து விடுவேனோ என்ற பயம், உமது இரக்கத்தை குறித்த அவநம்பிக்கை, எனது பாவ நாட்டங்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்கிற சிந்தனை, உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம், இப்படி பல காரணங்கள் என்னை கீழ்நோக்கி அழுத்துகின்றன. அவற்றை நான் உண்மை என்று நம்பி உம்மை பிரிந்ததால் எனக்குள் வந்த அச்சம். ஆம் ஆண்டவரே, நானே என்னை சிறைப்படுத்திக் கொண்டேன், என்னை விடுவியும். ஜெபம். இயேசுவே, என் சுமைகளை உம்மீது சுமந்த கற்பித்தவரே, என்னை கீழ்நோக்கி அழுத்தும் எல்லாவற்றையும் உம்மீது சுமத்துகிறேன். வானகத்தந்தை நடாத இந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்று வாக்களித்தீரே. வானகத்தந்தை நடாத இந்த எல்லா நாற்றுகளையும், குறிப்பாக உலகம் கற்பித்த பொய்யான நம்பிக்கைகளையும் உம் திரு சிலுவையோடு சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். அவற்றின் வேர்கள் மீது உமது திருத்தோள் காயத்திலிருந்து வடிந்த திரு ரத்தம் இறங்குவதாக. அவற்றை உம் திரு ரத்தத்தால் நிர்மூலமாக்கும். இயேசுவே, உமது இனிய சுமையாகிய உம் இதய அன்பிலிருந்து பிறந்த உம் திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, நீர் எனக்காக ஏற்றுக்கொண்ட திருத்தோள் காயத்திற்காக, அந்த காயத்திலிருந்து சிந்திய இரத்தத்திற்காக நன்றி. எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் கால்கள் செய்த பாவம் உம்மை கீழே தள்ளியதோ, என் கால்கள் செய்த பாவம் உம்மை கீழே தள்ளியதோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. ஆண்டவர் இயேசுவை விட அழகான ஒருவர் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. ஏனெனில் அவர் கடவுள், மனிதனாக பிறந்தவர். அவரை பற்றித்தான் ஏசாயா அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் இல்லை என்று கூறுகிறார். என் பாவங்களே இயேசுவை உருவிழக்க செய்தன. ஆனால் என் வாழ்வில் அழகு என்பதற்கு நான் எத்தகைய முக்கியத்துவம் தருகிறேன்? என் உடல் அமைப்பை, நிறத்தை, தோற்றத்தை குறித்து கவலைப்படுகிறேனா? மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல் நான் இல்லையே என்று கவலைப்படுகிறேனா? இதனால் என்னை பற்றியே எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? அல்லது உயர்வு மனப்பான்மையில் தற்பெருமை கொள்கிறேனா? ஜெபம். இயேசுவே, எனக்காக நீர் உருக்குலைந்தீரே. உலகம் அழகு என்று சொல்பவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் உடலை, தோற்றத்தை குலைத்த பல காரியங்களுக்காகவும்
நான் மனம் வருந்துகிறேன். நான் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல் புரிவதற்கென்றே இயேசு கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எபேசியர் 2:10 சொல்கிறது. எனவே என்னில் குறை ஏதும் இருக்க முடியாது. இதை விசுவசிக்க இயலாத என் இயலாமையின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, நீர் என்னை விலை கொடுத்து மீட்டுள்ளீர். எனவே என் உடலால் உமக்கு பெருமை சேர்க்கவும், எனது நற்செயல்களைக் கண்டு விண்ணக தந்தையை அனைவரும் போற்றி புகழவும், என்னை எனது தாழ்வு மனப்பான்மையில் இருந்தும் இயலாமை என்கிற வீழ்ச்சியில் இருந்தும் தூக்கிவிடும். நீர் முதல் முறை விழுந்தபோது சிந்திய திரு ரத்தத்தால் இயேசுவே, என் உடலை பற்றியும் அதன் தேவைகளை பற்றியும் எனக்குள்ள அதீதமான கவலையிலிருந்து என்னை விடுவியும். தெய்வ பயத்தினாலும் பக்தியினாலும் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் சொற்கள் செய்த பாவம் தேவ தாயை வதைத்ததோ, என் சொற்கள் செய்த பாவம் தேவ தாயை வதைத்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. இயேசு இன்று ஒவ்வொரு பெண்ணிடமும் கேட்கும் கேள்வி இதுதான். யாரை, எதை தேடுகிறாய்? அன்பு என்று உலகம் சொல்லும் ஈர்ப்பையா? அந்த ஈர்ப்பை தரும் மனிதரையா? அந்த மனித அன்பை காப்பாற்றிக் கொள்ள பெற்றவரையும் புறக்கணிக்கிற, அவர்கள் அன்பையும் நம்பிக்கையையும் கொள்ளக்கூடிய போலியான துணிச்சலையா? யாரை, எதை தேடுகிறாய்? முதலிடம் தேடிய ஓட்டமா? எப்படியும் சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாதமா? தேவையற்ற காரியங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து தேடிக்கொள்ளும் அற்ப நேர சந்தோஷமா? கைபேசி உறவுகளா? அதன் வழி புகழா, பணமா? தேவையற்ற பாவ பழக்கங்களா? எதை, யாரை தேடுகிறாய்? அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு? அவர்கள் நம்பிக்கையுடன் உங்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்கள் பிள்ளைகளின் ஆன்ம நிலை பற்றி அக்கறை கொண்டுள்ளீர்களா? அவர்களது ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கிறீர்களா? புனிதர்களை பற்றி அவர்களிடம் பேசுவதுண்டா? அல்லது வெறும் உலக காரியங்களை பற்றித்தான் அவர்களிடம் பேசுகிறீர்களா? ஜெபம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று உரைத்த இயேசுவே, என் ஆன்மாவை மீட்க
நீர் உம் தாயையும் இழக்க துணிந்தீர். நீர் அதிகம் அன்பு செய்த அந்த தாயின் கண்ணீர்களும் துன்ப வேதனைகளும் கூட நீர் ஏற்க வேண்டிய பாடுகளுக்கு தடையாயில்லை. ஆனால் நானோ மனித அன்புக்காக உம்மை உதறிவிட்டேன். கடவுளா மனித அன்பா என்னும் நிலையில் மனித அன்பையே தேர்ந்தெடுத்தேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. உம் தாயின் வேதனை நிறைந்த கண்ணீர்கள் மனித அன்பின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் சுயநலம் செய்த பாவம் உமக்கு உதவிட மறுத்ததோ. என் சுயநலம் செய்த பாவம் உமக்கு உதவிட மறுத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, ஐந்தாம் நிலை. சீரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு துணை செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. என் விசுவாசம் தளர்ந்த சூழல்கள் எவை? என் நம்பிக்கை குன்றிய நிலையில் நான் தேடிய என் நண்பர்கள் கூட என்னை பழித்துரைத்ததால் எனக்குள் மூண்டெழுந்த கோபம், அதன் பின் விளைவுகள், இதற்கு யார் பொறுப்பு? என் நம்பிக்கையை சிதைத்தவர்களை மன்னிக்க என்னால் முடியவில்லை. புரையோடி போன இந்த காயங்கள் குண மாறுபாடுகளாய் வெளிப்பட்ட போது என்னால் என்னையே மன்னிக்க முடியவில்லை. ஜெபம். இயேசுவே, நம்பிக்கையுடன் காத்திருக்க சொன்னவரே, உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார் என்று வாக்களித்தீரே. இந்த உன் வார்த்தையை நம்பாத என் கடின இதயத்திற்காக என்னை மன்னியும். மனித புறக்கணிப்பின் காயங்களை உமது காயங்களால் குணமாக்கும். உம் தூய திருரத்தம் அதன் எல்லா தாக்கங்களிலிருந்தும் என்னை விடுவித்து பாதுகாப்பதாக. உம் வார்த்தைகளை என் உள்ளத்தில் இருத்தி என் விசுவாசத்தை பாதுகாக்க எனக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, என் விசுவாசத்தை மிகுதியாக்கும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் பேதமை செய்த பாவம் உம்மை அணுக மறுத்ததோ. என் பேதமை செய்த பாவம் உம்மை அணுக மறுத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே.
என் பாவம் போக்கிடவே ஐயா என் வாழ்வை மீட்டிடவே கல்வாரி நாயகனே ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. கடந்த கால வாழ்வின் அவமானங்கள், இழப்புகள், தோல்விகள் இவற்றால் உருக்குலைந்த மனமும் வாழ்வும், பாவத்தால் உருக்குலைந்த ஆன்மாவும் அருள் வாழ்வும், சிதைந்த உறவுகளால் ஏற்பட்ட காயங்களை மறைக்க நான் செய்யும் வெளிவேடமான செயல்கள், பொய்யாக பேசி சிரித்து அதையே உண்மை என்று நம்பும் அவலம், இவற்றை வெல்ல நான் செய்யும் முயற்சிகள் என்னை கடவுளை நோக்கி திருப்புமா அல்லது உலகத்தை நோக்கி திருப்புமா? மனித வார்த்தைகளை என் மனதில் அதிகம் சேகரித்து வைப்பதால் இறை வார்த்தை என்னில் வளர முடியவில்லை. மனித வார்த்தைகளின் எதிர்மறை தாக்கம் என்னை விரக்தியிலும் கோபத்திலும் இயலாமையிலும் அமிழ்த்தி விடுகிறது. ஜெபம். இயேசுவே, உம் உருக்குலைந்த திருமுகம் நீர் என் மீது கொண்ட அன்பை காட்டுகிறது. என் உருக்குலைவுகளோ நான் உம்மீது கொள்ள வேண்டிய விசுவாசத்தில் குறைந்திருப்பதை காட்டுகிறது. என் அவமானங்களை நான் சேகரித்து வைப்பதால் பயனேதும் இல்லை. அது என் உடலையும் உள்ளத்தையும் நோயுற செய்கிறது. ஆண்டவரே, துன்பங்கள் தோல்விகள் இல்லாத வாழ்வு இல்லை. மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள், அவர்தம் இழிசொல் கேட்டு கலங்காதீர்கள் என்றவரே. அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இருமடங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் என்று வாக்களித்தீரே. இந்த உம் வாக்குறுதிகள் என்னை தேற்றட்டும். உம் தூய திருமுகத்தின் காயங்களில் இருந்து வழிந்தோடும் திருரத்தம் என் ஆழ்மனதின் குணமாகாத காயங்களை சுகப்படுத்தட்டும். உம் திருமுக சிதைவுகளில் நான் என் காயங்களின் வேறுபலன்களையும் அவற்றை உம் திருமுகத்தின் காயங்களோடு ஒப்பு கொடுப்பதால் ஆன்மாக்களின் அருள் வாழ்வையும் கண்டுகொள்ள செய்தரும். உம் திருமுகத்தின் ஒளியினால் என்னை ஒளிர்வியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உதடுகள் செய்த பாவம் மீண்டும் நடந்திட மறுத்ததோ? என் உதடுகள் செய்த பாவம் மீண்டும் நடந்திட மறுத்ததோ? செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே. ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை.
நான் வீழ்ச்சியுறாதிருக்கவும், என் நாவே என்னை அழிக்காதிருக்கவும் என் வாயை காவல் செய்பவர் யார்? எத்தனையோ விதமான வாக்குறுதிகளை நான் கேட்டிருக்கிறேன், நானும் தந்திருக்கிறேன். ஆனால் அவற்றில் நிறைவேறியவை எத்தனை, நிறைவேற்றப்பட்டவை எத்தனை? நானும் பொய்யாக வாக்களித்தேன். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சமாளிக்க வேறு வழியில்லை என்று நியாயப்படுத்தி கொண்டேன். இப்படி என் தவறுகள் ஒவ்வொன்றையும் நான் நியாயப்படுத்தினேன். அதற்கு மற்றவர் மீது பழி சுமத்தினேன். என் வார்த்தைகளில், சிந்தனைகளில் ஒளிந்திருக்கும் உண்மையற்ற ஒவ்வொன்றையும் நான் எப்படி சரி செய்வேன்? பெரிய பொய் எதுவும் நான் சொல்லவில்லை. எல்லோரிடமும் உண்மையை சொல்ல முடியாது. இப்படி எத்தனை சாக்கு போக்குகள் சொன்னேன். பிறரை குற்றப்படுத்திய வார்த்தைகள், காயப்படுத்திய வார்த்தைகள், அவர்களின் நம்பிக்கையை குலைத்த வார்த்தைகள், நான் எனது என்ற அகங்காரமான சுயநல வார்த்தைகள், நான் காயப்பட்டதால் அடுத்தவரை காயப்படுத்திய வார்த்தைகள், பிறரின் நற்பெயரை, நல்லெண்ணத்தை குலைத்த வார்த்தைகள். இவற்றால் இயேசுவே, உம்மை நான் மீண்டும் கீழே தள்ளி உம்மை பார்த்து எள்ளி நகைக்கிறேன் அல்லவா? ஜெபம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயவண்டமிருந்தே வருகிறது என்று சொன்னீரே. மனிதர் பேசும் வீண் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீரே. இயேசுவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதய சிந்தனைகளும் உமக்கு உகந்ததாயிருக்க அருள் செய்யும். என் வார்த்தைகளால் வீழ்த்தப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் 2ஆம் முறை கீழே விழுந்தபோது சிந்திய திரு இரத்தத்தால் அவர்கள் அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுந்து நடந்திட அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் அன்பு செய்த பாவம் உமக்கு அல்லல் தந்ததோ? என் அன்பு செய்த பாவம் உமக்கு அல்லல் தந்ததோ? செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. நான் பெண்ணாக பிறந்ததால் என்னை ஏற்றுக்கொள்ளாத என் குடும்பத்தார். பெண் என்றாலே செலவு என்கிற தவறான எண்ணம். பெண் என்பதாலேயே கல்வி, வேலை வாய்ப்புகளை நான் இழக்க நேரிட்ட துயரம். என் சகோதரனுக்கும் எனக்கும் இடையே காட்டப்படும் பாகுபாடு. என்னை கருவிலேயே அழிக்க எண்ணியதால் எனக்குள் எப்போதும் இருக்கும் தற்கொலை எண்ணங்கள். என் உடலுக்கும் உருவத்திற்கும் அழகிற்கும் மட்டுமே
முக்கியத்துவம் தரும் சமூகம். கணவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அடங்கி போக வேண்டிய சூழல். உடல் நோய்கள், வேதனைகளை கூட புரிந்து கொள்ள இயலாத உறவுகள். இது உன் வேலை, உன் கடமை, இதை நீதான் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பெழுதும் உறவுகள். உதவி மறுக்கின்ற பிள்ளைகள். இவை போன்ற உள்மன காயங்களால் ஏற்பட்ட ஆடை அலங்கார பிரியம், அவற்றை தேவைக்கு அதிகமாய் சேர்ப்பது, டிவி, சினிமா, மொபைல் அடிமைத்தனம், முகம் தெரியாத மனிதர்களுடன் உரையாடல், உறவாடல், அதனால் ஏற்படும் சீரழிவுகள். இதில் எவற்றில் நான் சிக்கியிருக்கிறேன் என்று என்னால் பகுத்தறிய முடிகிறதா? ஜெபம். இயேசுவே, கடவுள் தம் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று தொடக்க நூல் சொல்கிறது. இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆனவள் என்று ஆதாம் குறிப்பிட்டார். ஆனால் இன்று பலவிதமான பாகுபாடுகளால் காயப்படுகிற பெண்கள் மீது இரக்கமாயும். ஆண்டவரே, நீர் அவர்களை உம் கண்மணியாக கருதுகிறீர் என்பதையும், உம் பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்புக்குரியவர்கள், நீர் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளீர் என்பதையும் புரிந்து ஏற்றுக்கொள்ளவும், அதனால் அவர்கள் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் வாழவும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் அறிவு செய்த பாவம் உம் உயர்வை இகழ்ந்ததோ, என் அறிவு செய்த பாவம் உம் உயர்வை இகழ்ந்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. நான் எனக்கு தீமை செய்தவர்களை நிபந்தனையோடு மன்னிக்க விரும்புகிறேன். நான் அடித்தால் ஒருவேளை என் பகைவன் எழுந்து விடுவான். ஆனால் கடவுள் அடித்தால், எனவே என் ஜெபம் பல நேரங்களில் இவ்வாறாக இருக்கிறது. கடவுளே, எனக்காக நீர் பழிவாங்க வேண்டும். கடவுள் எனக்காக பழிவாங்குவார். ஆனால் நான் மன்னித்து விட்டேன். ஒரு முறை, சில முறை, பல முறை மன்னிக்கிறேன். ஆனால் மறக்க முடியவில்லை. இது முழுமையான மன்னிப்பல்ல என்பதை நான் அறிவேன். ஆனாலும் என்னால் இயலவில்லை. அதன் விளைவாக நோய்கள், ஆசீர்வாத தடைகள். ஜெபம். ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்திருப்பது போல நானும் எனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் இயலவில்லை. அவர்கள் செய்த தீமையில் இருந்து நான் பெற்றுக்கொண்ட, அதன் வழியாக
மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு நன்மையை நான் புரிந்து கொள்ள என் மனதிற்கும் அறிவுக்கும் வெளிச்சம் தாரும். பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை போல கடவுள்தாம் தம்மை எகிப்திற்கு அனுப்பினார் என்றும் அதனால் நிறைய மக்களுக்கு நன்மை செய்தார் என்றும் அவர் புரிந்து ஏற்றுக்கொள்வது போல நானும் புரிந்து கொள்ள செய்யும். என் விண்ணக தந்தை என்னை மன்னிக்கும்படி நானும் எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க அருள் தாரும். இயேசுவே, நீர் 3ஆம் முறை கீழே விழுந்தபோது சிந்திய திரு ரத்தத்தால் மன்னிக்க இயலாத என் கடின உள்ளத்தை மாற்றும். ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை உன் கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது என்ற உண்மையை நான் ஏற்று விசுவசிக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் பேருமை செய்த பாவம் உம்மாடையை பறித்ததோ, என் பேருமை செய்த பாவம் உம்மாடையை பறித்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றி என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, கல்வாரி நாயகனே, 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. எனக்கு முதல் தரமான ஆடையை தர இயேசு தன் ஆடையை இழந்தார். ஆடை என்பது மரியாதை, மானம், மதிப்பு, பாதுகாப்பு. என் பாதுகாப்பை நான் இழந்த சூழல்கள், என் மதிப்பு மரியாதையை இழந்த சூழல்கள், அந்த இடம், மனிதர்கள், சம்பவங்கள் ஏற்படுத்திய பாதிப்புகள். சில சூழல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. தனியாக இருக்க பயம், இருட்டை குறித்த பயம், சில இடங்களை குறித்த பயம், உருவங்களை குறித்த பயம், இரவு நேரத்தை குறித்த பயம். என் வாழ்வு முழுவதும் ஒரு வகை இனம் புரியாத அச்ச உணர்வால் இயக்கப்படுகிறது. இறைவா, எனக்கு துணை செய்ய வாரும். அன்பான இயேசுவே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே என்று எனக்கு வாக்களித்தீரே. உன் வாக்குறுதிகளில் நான் ஊன்றி நிற்க உதவி செய்யும். கடந்த கால வாழ்வின் கசப்பான அனுபவங்கள் என்னிடமிருந்து பறித்துவிட்ட துணிவையும் நம்பிக்கையையும் மீண்டும் எனக்கு தாரும். நீ என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன் என்று தாவீது அரசருடன் சேர்ந்து நானும் அறிக்கையிடுவேனாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் இதயம் செய்த பாவம் உம்மை சிலுவையில் அறைந்ததோ, என் இதயம் செய்த பாவம்
ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, கல்வாரி நாயகனே, பதினோராம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மை செய்வதை முன்னிட்டும் இரையச்சத்தோடு வாழ்வதை முன்னிட்டும் நான் எத்தனை கேலிக்கும் கண்டனத்துக்கும் ஆளானேன். நீ இத்தனை ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லையே. இப்படியெல்லாம் செய்யணும் என்று கடவுள் சொல்லியிருக்கிறாரா? பைபிளில் எங்கே இருக்கு? காட்டு பார்க்கலாம். இப்படி எத்தனை கேள்விகள். கடமைதான் முக்கியம், குடும்பம்தான் முக்கியம், வேலைதான் முக்கியம், படிப்பு, அயல் நாட்டு வேலை இவற்றுக்கு முன்னுரிமை. இப்படிப்பட்ட உலகத்தரமான தீர்ப்புகளால் நான் சந்தித்த அவமானங்கள், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைகள் எத்தனை எத்தனை. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு அறை வைக்காடு என்ற விமர்சனங்கள், இவற்றையெல்லாம் இயேசுவே உம்மிடம் தருகிறேன். ஜெபம். அனைத்திற்கும் மேலாக கடவுளது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுவே, உமக்கு முதலிடம் கொடுத்ததற்காக நான் இகழப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் உம் திருச்சிலுவையோடு சேர்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்ற உம் இறை வார்த்தைக்கு நான் சாட்சியாக இருக்க எனக்கு அருள் கூறும். என்னை அவநம்பிக்கைக்குள் தள்ளக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் உமது திருச்சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ சிலுவையில் சிந்திய உமது தூய திரு ரத்தத்தால் அவர்களை கழுவும். உமது தூய ஆவியால் அவர்களை நிரப்பும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உணர்வுகள் செய்த பாவம் உம் உயிரை குடித்ததோ, என் உணர்வுகள் செய்த பாவம் உம் உயிரை குடித்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே, ஐயா என் வாழ்வை மீட்டிடவே, கல்வாரி நாயகனே, பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. எனக்காக செய்ய வேண்டியது அனைத்தும் இயேசுவே உம் மரணத்தில் நிறைவேறிற்று. ஆனால் நான் என் மீட்புக்காக, என் ஆன்ம வாழ்வின் வளர்ச்சிக்காக உம்மோடு ஒத்துழைக்கிறேனா?
எல்லாவற்றையும் எப்போதும் ஒத்தி போடுகிறேன். சோம்பல், அசட்டைத்தனம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம். நான் வீணாக்கிய நேரம், வாய்ப்புகள் எவ்வளவு! என் திறமைகளால் நான் கடவுளுக்கு பணிபுரிந்திருக்கிறேனா? ஜெபம். இயேசுவே, எனக்காக நீ இறந்தீர். உம் கடைசி துளி ரத்தம் வரை எனக்காக நீ சிந்தினீர். உம்முடைய பாடுகளின், காயங்களின் திரு ரத்தத்தின் வல்லமையை நான் உணரவில்லை. என் சோம்பலால், என் அசட்டைத்தனத்தால் நானும் அருளை, இரக்கத்தை புறக்கணித்ததற்காக என்னை மன்னியும். என்னுள் உயிரோன்றிவிட்ட சோம்பலினால் நான் மற்றவர்களின் நேரத்தையோ பணத்தையோ உழைப்பையோ அபகரித்திருந்தால், வீணாக்கி இருந்தால் அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன சக்கேயுவை போல நானும் பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். என் உடலை கட்டுப்படுத்த எனக்கு உம் தூய ஆவியின் அபிஷேகம் தாரும். ஒருபோதும் சோர்வடையாமல் நன்மை செய்வதில் நிலைத்திருக்க ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உணர்ச்சிகள் செய்த பாவம் அன்னை மரியை வதைத்ததோ. என் உணர்ச்சிகள் செய்த பாவம் அன்னை மரியை வதைத்ததோ. செந்நீரை சிந்தி சிலுவையை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, பதிமூன்றாம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. தியாகங்கள் செய்ததால், விட்டு கொடுத்ததால் நான் ஏமாளியானேன். சுதந்திரம் என்ற பெயரில் செய்யப்படும் தவறுகளுக்கு ஒத்து போகாததால் நான் ஓரம் கட்டப்பட்டேன். எனக்கு நண்பர்கள் இல்லை. நான் செய்வது தவறா சரியா என்று பல நேரங்களில் குழப்பம். ஜாலியா இருக்க வேண்டிய வயதில் சந்நியாசி போல இருக்கிற நீ எங்களோடு செட்டாக மாட்ட என்ற புறக்கணிப்பு. இதனால் நான் தவறு என்று கருதுகின்றவற்றை, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிடுவேனோ என்கிற தடுமாற்றம். ஊரோடு ஒத்துதான் வாழ வேண்டும் என்கிற உபதேசங்கள். ஆண்டவரே, இவற்றை துணிவுடன் உதறித்தள்ள என்னால் இயலவில்லை. ஜெபம். ஆண்டவரே, சாவின் புழுதி போன்ற இந்த சூழ்நிலைகள் என்னை நெருக்குகின்றன. ஆண்டவரே, நீரே எனக்காக போரிடுவீர் என்று நான் விசுவசிக்க எனக்கு உதவி செய்யும். தொன்மையான பாதைகள் எவை, நல்ல வழி எது என்று கேளுங்கள், அதில் செல்லுங்கள், அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று சொன்னீர். உமது பாதைகளை நான் அறிய செய்யும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்னும்
வாக்குறுதி என் வாழ்வில் நிறைவேறுவதை நான் காண்பேனாக. உம்மை உயிரிழந்த உடலை ஏந்திய அன்னை மரியாளின் வேதனைகள் நான் பாவத்தில் விழாதபடி என்னை பாதுகாப்பதாக. ஆண்டவரே, திரு இரத்த கோட்டைக்குள் என்னை மறைத்து காத்திருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் உள்ளம் செய்த பாவம் உடலை புதைத்ததோ, என் உள்ளம் செய்த பாவம் உடலை புதைத்ததோ, செந்நீரை சிந்தி சிலுவை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. பதில் கிடைக்காது எனது ஜெபங்கள். நிறைவேறும், நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு முடிந்துவிட்ட நிலைகள். நடக்கவே நடக்காது என்று உலகமும் நானும் தீர்ப்பெழுதிய காரியங்கள். என் மனதின் கல்லறையில் நான் புதைத்துவிட்ட என் ஆசைகள், எதிர்பார்ப்புகள். ஆண்டவரே, தொடர்ந்து என்னை மறந்தது ஏன் என்று புலம்பல்கள். குளத்தில் என்னை இறக்கிவிட ஆளில்லை என்ற அங்கலாய்ப்புகள். நான் யார் முன் இருக்கிறேன், யாரோடு இருக்கிறேன் என்பதை அறிய இயலாத நிலைகள். இயேசுவே, என் மேல் இரக்கமாயிடும். ஜெபம். புழுதிக்குள் இறங்குவோரும் தம் உயிரை காத்துக் கொள்ளாதவரும் அவரை வணங்குவர். ஆம் இயேசுவே, நீர் என்னோடு திரு இரத்தத்தால் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி என் வாழ்வில் சிறைப்பட்டவற்றை, அதாவது புழுதிக்குள் புதைக்கப்பட்டவற்றை விடுவிப்பீர் என்று நம்ப இயலாத என் பலவீனத்தின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீ என்னை, என்னுடையவர்களை மீட்டருள்வீர் என்று விசுவசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். கல்வாரி நாயகனே, கருணையின் தெய்வமே, கல்வாரி நாயகனே, கருணையின் தெய்வமே, செந்நீரை சிந்தி சிலுவை ஏற்றீர் என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே, என் பாவம் போக்கிடவே. ஐயா, என் வாழ்வை மீட்டிடவே. கல்வாரி நாயகனே, பதினைந்தாம் நிலை.
இயேசு உயிர்த்தெழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. எப்பெத்தா, திறக்கப்படு. தலித்தாகும், எழுந்திரு. இவையே இனி எப்போதும் என் இதயத்தில் ஒலிக்கட்டும். ஜெபம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, என் உள் மனக்காயங்களினால் ஏற்பட்ட விளைவுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். நிலை உண்மையான உமது இறை வார்த்தையினால் என்னை உமக்கு அர்ப்பணமாக்கும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு வாக்கை என் இதயத்தில் வைத்தருளும். குணமாக்கும் வார்த்தையினால், உயிரளிக்கும் வார்த்தையினால், இல்லாதவற்றை இருக்க செய்கின்ற வார்த்தையினால் இயேசுவே எனக்கு வாழ்வளித்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். விடுதலை கொடுத்திடும் ஜெயம் ஜெயம், விடுதலை கொடுத்திடும் ரத்தம் ஜெயம், 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 விடுதலை கொடுத்திடும் ஜெயம் ஜெயம்.